ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேக்கேஜ் தராங்க 99,999 ரூபாய்ங்க. அதை வந்து ஈஸி இஎம்ஐயாக 15,000 ரூபா இஎம்ஐயாக கூட வந்து நீங்கள் வந்து கட்டலாம். கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ஃப்ளைட்டு அங்கே போய் இறங்கி அங்கே லோக்கல் ட்ராவல் அக்காமடேட் எல்லாத்தையுமே பார்த்து உங்களை சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து புக் பண்ணுங்கள். லிமிடெட் ஸ்லாட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இதில் வந்து சில அலவன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜிடி ஹாலிடேஸ் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் ஃபாரின் டூர்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லைங்க. லோக்கல் இங்கே வந்து டார்ஜிலிங், சிம்லா, நீங்கள் வந்து ஆக்ரா போகணும், வாரணாசி போகணும், இப்படி எங்கே போனீங்கனாலும் சரி, மால்தீவ்ஸ் போகணும், பக்கத்தில் எங்கேனாலும் சரி, அந்த பேக்கேஜஸ் வந்து அட்டகாசமாக வந்து பண்ணி தராங்க. ஸோ ஃபாரின் டூர்ஸ் மட்டும் இல்லாமல் லோக்கல் டூர்ஸ் அப்படின்னாலும் தாராளமாக வந்து ஜிடி ஹாலிடேஸ் வந்து புக் பண்ணுங்கள். உங்கள் டூரை இந்த வர்ற சம்மர் வரப்போதில்ல, என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசன் குரு வழங்குகிற சிக்லெட்ஸ் February 2 முதல். கேப்டன் மில்லர். அருண் மாதேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி படங்களுமே வந்து ராக்கி இதெல்லாமே ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக இருக்கும். சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்காது. என்ன பெரிய கொலை. ஆனால் அதை உட்காந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற லேயர்ஸு, அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ வேலை செஞ்சுருப்பார். உங்களுக்கு பிடிக்கல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த இடத்துலையும் லேசியான ஒர்க் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு ஷார்ப்பான ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பார். கேப்டன் மில்லர் அதே தான். கேப்டன் மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரனோட ஒரு 20 டைம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனுஷாருடைய ஒரு 10 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீனில் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருதுங்க. அது வந்து வெறும் தனுஷார் மட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற பிரியங்கா மோகன், நிவேதா சதீஷ், எல்லாருமே ஒவ்வொரு சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரைன்குள்ளே போய் எப்படி போய் அவ்வளோ பேர்த்த அசம்பிள் பண்ணாங்கன்னே அப்படின்னு தெரில. நான் வந்து ஐமேக்ஸில் பார்த்தேன். முடிஞ்ச ஐமேக்ஸில் பாருங்கள். ஏன்னா அந்த ஐமேக்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற விதம், இந்த மொத்த டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் கிரேடிங் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காற்றை வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல அடிக்கிற காற்று இருக்குல்ல, அதே ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி அது நம்மக்கிட்ட ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அந்த இனிஷியல் அப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதி பாகுபாடு இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட போது இருக்கிற அரசியல், அதாவது பிரிட்டிஷு இந்தியர்கள் அப்படின்றது. ஆனால் இந்தியர்களுக்குள்ளேயே இருக்கிற அரசியல், இங்கே ஜமீன்தாருங்க, இங்கே ஜாதியை வச்சுக்கிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே உள்ள ஒடுக்குமுறைகள்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் போகாமல், ஆனால் மேலாட்டமாகவும் நிற்காமல் கரெக்டாக சொல்லியிருக்கு. அப்படி அருண் மாதேஸ்வரன் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கிடக்கிறான்டா, இவனுக்கு தான்டா டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தனுஷ் சொல்லுவார். அந்த சொல்கிறப்ப அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெலவெண்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது அப்படிங்கிறது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு தான். அந்த பிரிட்டிஷர்ஸ் போட்டிருக்கிற அந்த பெல்ட்டு இதெல்லாம் கூட இருக்குல்ல, அந்த கிராஸ் பெல்ட்டு, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அது புது பெல்ட்டாக இல்லை, பழைய பெல்ட்டாக இருக்குது. அது அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சிக்னிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ், அப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி அத்தென்டிசிட்டி மாறாமல் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன செலவாச்சோ என்ன பண்ணாங்களோ சத்தியமாக தெரில. அது அந்த கிளைமேக்ஸ் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படா இவ்வளோ பெருசு எப்படா அசம்பிள் பண்ணேன், இது விஎஃப்எக்ஸாக நிஜமா சும்மா டம்மால் டிம்மிலுங்குது. பெரிய பொருட்செலவை தாண்டி வந்துங்க எக்ஸிக்யூஷன், பயங்கரமான எக்ஸிக்யூஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனிமலில் வந்து அந்த கன் வரும் அப்படின்னாங்கல்ல, இது அதை விட 10 மடங்கு இருக்குது. ஆனால் இங்கே ஏன் வந்து அது பயங்கர ஹைலைட்டாக தெரிலனா அந்த கதைக்குள்ளே தான் அது போகும். கன்னுக்காண்டி கதை இருக்காது, கதைக்காண்டி தான் கன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறங்காட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காக அப்படி மூவ் ஆச்சு. பிரியங்கா மோகன் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கிறத விட ப்ளசண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுமே எல்லாருக்குமே கேரக்டர் பயங்கரமாக இருந்ததுங்க. நிவேதா சதீஷ், நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி வந்துட்டு அப்படியெல்லாம் போகவே போகாது. உங்களுக்கு வந்து நம்ம அருணோதயன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சும்மா அப்படி வந்துட்டு போகிறதெல்லாம் இல்லை. உள்ள ஒரு அழுத்தமான அவங்க ஒரு தொடக்கம் இருந்ததுன்னா அது ஒரு ப்ராப்பரான முடிவு இல்லாமல் அந்த கேரக்டர் வந்து முடியவே முடியாது. அப்படி டக்குன்னு அப்படி டிஸப்பியர்லாம் ஆகவே ஆகாது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு மாசக்கர் ஒன்று காட்டியிருக்காங்க. அப்படி போய் அப்படி ஒரு இந்திய கொடி பறக்குங்க. அப்போ வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து அப்படி நிற்பாங்க. நம்ம வந்து சுதந்திர போராட்டத்தெல்லாம் நம்ம பார்த்ததில்ல, நம்ம எல்லாம் பிறக்கவே இல்லை. நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். சில டைம் அசால்ட்டாக ஒரு கமெண்ட் அடிச்சிடுறோம். என்னென்னா பிரிட்டிஷ்காரனே நம்மளை ஆண்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் போட்டு தந்திருப்பான், ஷாப்பிங் மால் கட்டி தந்திருப்பான்ட்டு. அவன் என்ன பண்ணால் அவன் எப்பேற்பட்ட அயோக்கியம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு சீன் போதும். அந்த சீனோட இன்டென்சிட்டி மிகப்பெரிய, அதாவது சுதந்திர போராட்டத்தை இதை விட க்ளோரிஃபை யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த சீன்
ஐ மீன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட் இது ஒன் ஆஃப் த டாப், அந்த பெஸ்ட்டில் வந்து அந்த அந்த சீன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அந்த ஸ்டேஜிங் பண்ண விதம் அப்படிங்கிறது அவ்வளோ அட்டகாசமாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அப்படியே வெம்பி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசு வெம்பும். ஐயோ இப்படிலாம் நம்ம பாட்டனுங்க முப்பாட்டனுங்க போராடி இருக்காங்களா, இந்த சுதந்திரத்தை தான் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு பெட்டி சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வீணடிச்சிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலான சீன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலய நுழைவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விஷயம் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. நிறையா இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா anutech.in இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங்க லைவ் ப்ராஜெக்ட்ஸில் உட்காந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ராப்பராக 6 மாதம் தந்து அதுக்கு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க தான். ஆனால் அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஜாப் 100% கிடைக்குங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுத்த காசை ₹1 இல்லாமல் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வாட்டுக்கு. யங்ஸ்டர்ஸ் நடத்துகிற ஒரு அட்டகாசமான கம்பெனிங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷமாக நான் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கேன். போகிறவங்க யாருமே வேலை வாங்காமல் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ரொம்ப ஸ்பிரிட்டடான யங்ஸ்டர்ஸ், நம்பி போங்க. ஐடி வேலை வேணும் அப்படின்னா நிச்சயமாக உங்ககிட்ட கிடைக்கும், இதை டவுட்டே வேண்டாம். anutech.in இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. ஸோ அதான் அந்த ஆலய நுழைவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த செகண்ட் ஆஃப் அந்த ஆலய நுழைவுலாம் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சிவபக்தர் தனுஷ் நமக்கு தெரியும், அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர். அந்த இடத்துல கண்ணீர் வந்துடுது. அது அப்படியே சிவன்கிட்ட போய் அப்படி சரண்டர் ஆகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த கண்ணில் தெரிகிற விஷயங்கள்லாம் அங்கேயும் ஒரு சின்ன ஒரு அப்படி ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்காண்டி தான் சாமி. சாமி இல்லை, சாமி எந்த மக்களையும் யாரையும் வஞ்சிக்கணும்னு நினச்சதே கிடையாது, அது பாகுபாடு பார்த்ததே கிடையாது. அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி ஷேட்ஸ் ஆஃப் பெரியார், அதாவது இங்கே ஆத்திகம் அப்படிங்கிறதே என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அதாவது ஃபெனாட்டிசம் வேறு ஆத்திகம் வேறு. ஸோ இந்த வித்தியாசமெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக லேயர்டாக சொல்லப்போனால் ராக்கி வரைக்குமே இதில் இந்த ஈகிள் அப்படின்லாம் வரும், ஒரு கன்னெல்லாம் வருது, அதுக்கெல்லாம் கூட ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த பெட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை செஞ்சுருக்காருங்க. அருண் மாதேஸ்வரன் வந்து சும்மா விளையாட்டு கிடையாதுங்க. ஹி எக்ஸிக்யூட்டட் இட் ஃபென்டாஸ்டிக்லி. புனித் ராஜ்குமார் எப்படி இருக்கார் ஆள் ஸ்க்ரீனில், அப்படி வந்து சிலது ரிவீல் பண்ண முடியாது, ஆனால் பாருங்கள், சும்மா சிங்கம் மாதிரி நிற்கிற அப்படி ஆள் அப்படி வந்து அப்படி நின்னார்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷோடைய பிஜிஎம் மனுஷன் போட்டு பொழந்துருக்கானுங்க. எல்லாத்தையும் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து புட்டிச்சு அட்ரான்ட்டு நீங்கள் என்ன மேட்ச் தர முடியுமோ அதை டெலிவரி பண்ணியிருக்கா அப்படி ஜிவி பிரகாஷ். கலர் கிரேடிங், அந்த டோன், அந்த பிடிச்சிருக்கிற டோன் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக. இப்போது ரொம்ப அந்த ஹிஸ்ட்ரினா வந்து க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா எல்லோவாக தெரியும், அதெல்லாம் இல்லாமல் க்ரீனாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி மைல்டாக அந்த ஒரு விண்டேஜ் டோன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது. அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா, இவங்க வந்து அவசரமாக நான் கமர்ஷியல் ஹிட்டு வேணும் அப்படிங்கிறலாம் யோசிக்கல, ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு இந்த படம் போகாதுங்க, புரியுதுங்களா? என்னது இங்கே ஒரு ஃபைட் அப்படி வந்து அதெல்லாம் போகாது. இட் வில் டேக் இட்ஸ் டைம். சொல்லுவாங்க பெரிய கமெண்டர்ஸ் எல்லாம் டிராக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் 20 நிமிஷம் போயிருக்கலாம் அப்படி. உட்காரு, கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூனை வந்து 3.25 மணி நேரம் உட்காந்து பார்க்குறீல்ல, உட்காந்து பாரு தெளிவாக. இது இப்படி தான் சொல்லி ஆகணும், அது அப்படி தான் முடியணும், அப்படி தான் இருக்கும், அதுதான் படம், அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பயம் இல்லாமல் பெரிய பொருட்செலவில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல சினிமா அப்ரிஷியேட் பண்ணு. யார் ஸ்டார் இதெல்லாம் விட்டுரு, எல்லோரும் உழைச்சிருக்காங்க, ரத்தத்தை ஊற்றிருக்காங்க. உட்காரு, பாரு, அப்ரிஷியேட் பண்ணு. சரி, அப்படி பிடிக்கலையா இக்னோர் பண்ணிடு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். பிடிக்கலையா இக்னோர் பண்ணிடு. போயிட்டு உட்காந்து டம எனக்கு பிடிக்கல டம வேண்டியதில்லை, அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஜென்யூனான செம்ம எஃபர்ட் ஃப்ரம் த டீம். பாருங்கள், யூ வில் டோட்டலி என்ஜாய். அப்படிங்கிறது தான், என்ஜாய்ங்கிற விட யூ வில் கம் அவுட் ஒரு ஹெவி ஹார்ட்டோடு வெளில வருவீங்க அப்படிங்கிறது தான் என்னால் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். அதாங்க, சில பேர் டியூரேஷன் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இந்த படத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.